தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நீங்க எவ்வளவோ சாமியார்களை பத்தி கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த கான்டென்ட்டில் ஒரு சாமியாரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேங்க. இவரை பற்றி சில பேர் தெரிஞ்சிருக்கோம், ஆனால் பல பேர் தெரியாமல் தான் இருந்திருக்கும். இந்த ஜென்ரேஷன் தெரிஞ்சிக்க வேண்டிய சாமியார்களில் இவரும் முக்கியமானவர் தான். ப்ரோ, கேப்ஷனில் ஒரு மாதிரி அப்படி போட்டிருக்கீங்களே, அப்போ அந்த மாதிரி சாமியாரம் கேட்டிங்கன்னா இதுக்கான பதில் தான் இந்த கான்டென்ட்டை நிகழ்ச்சியில் போகலாம். ஓஷோ, இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். இந்தியா மட்டும் இல்லைங்க, உலக நாடுகளே திரும்பி பார்த்த ஒரு சாமியார். எல்லாம் இப்போ என்ன போடுறது வெளிநாடுகள் ஆசிரமம், தலைவன் அப்பயே கொடி கட்டி பறந்தாப்புல. அமெரிக்கா ஒருத்தர் அந்த நாட்டுக்குள்ளே விடணுன்னா எவ்வளோ ஃபார்மாலிட்டி, அவ்வளோ சீரம் போயிட முடியுமா? இந்த அமெரிக்கா எம்பசி சார்ந்து போனீங்கன்னா வாசலில் நிற்பாங்க பாருங்க, தவங்க கடந்து அவ்வளோ பேருமே. எப்படியாச்சும் அமெரிக்காக்குள்ளே போயிட மாட்டோமான்னு நம்பிக்கையில் அதெல்லாம் தாண்டி தலைவன் போயிட்டு கொடி கட்டி பறந்தாருங்க அங்கே அமெரிக்காவில். அவர் வைக்கிறது தான் சட்டம்ன்ற மாதிரி ஸ்பிரிச்சுவலை பேஸ் பண்ணி அமெரிக்காவில் இருக்கவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க. ஒரு சாமியாரை சாமியாக பார்த்தாங்க அங்கே இருக்க மக்கள்லாம். அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன் தான் ஓஷோ. இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ரஜ்னீஷ் சந்திர மோகன் ஜெயின். ஸோ எங்கே பிறந்திருப்பார்? ஆபியஸா முடிகிற பேரை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்தியா தான். 1931 டிசம்பர் 11 நம்ம மத்திய பிரதேசில் இருக்கிற குச்வாடா அப்படின்ற பகுதியில் பிறந்தவர் தான் இவர். யார்? ரஜ்னீஷ். ஓஷோன்ற பேரை போட்டுருங்க, ஸ்டோரியில் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இங்கே குடும்பம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் மர்ச்சன்ட்னு சொல்லுவாங்க, ஜவுளி சார்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட குடும்பம் தான் இவங்களோட பின்புலமே. ஓஷோவோட பேரண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 11 குழந்தைங்க. அதில் மொதல் குழந்தைக்கு இவர் தான், நம்ம ரஜினீஷ். இவர் ஒரு 8 வயசு வரைக்கும் அவரோட பேரண்ட்ஸ் கிட்ட வளரலங்க, அவரோட தாத்தா கிட்ட தான் வளர்ந்துட்டு இருந்தாப்புல. ஸோ முதியவர் கூட நீங்கள் வாழ தொடங்கும் போது உங்களுக்கும் முதுமை சார்ந்த அனுபவம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓ இதெல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15-16 வயசுக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறவங்க கூடனா உங்களுக்கு வாழ்க்கையை பற்றின புரிதலே கிடச்சிடும். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வாழ போகிற நமக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி பல எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட தாத்தா கிட்ட கெயின் பண்ணிட்டாருங்க. இவருக்கு ஒரு 8 வயசு இருக்கும். அப்போ அவரோட தாத்தா தவறிட்டார். யார்? ரஜினிஷோட தாத்தா தவறிட்டார். இதுக்கப்புறம் ரஜினிஷ் என்ன பண்ணுறாரு, நம்ம அம்மா அப்பா கூட சேர்ந்து இருப்போம்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்டே போயிட்டார். இதுக்கப்புறமும் அவரால் தாத்தாவை மறக்க முடியலங்க. தொடர்ந்து அவர் கூடயே இருந்தவர் திடீர்னு அவர் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழணும்னா அது ஒரு பெரிய ட்ராமா கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. இந்த நேரத்தில் டைவர்ஷன் அப்படின்ற ஒன்று கண்டிப்பாக தேவைப்படலை. அப்போ தான் இவர் ஸ்பிரிச்சுவல் சார்ந்த பாத்தை செலக்ட் பண்ணுறாரு. அந்த சின்ன வயசுலேயே ஸ்பிரிச்சுவல் சார்ந்த பாத்தை செலக்ட் பண்ணிட்டாப்புல. இவரோட 15வது வயசில் இவருக்கு இன்னொரு பெரிய இழப்பு ஒன்று ஏற்படுது. முதல்ல தாத்தா போனாரா, அதுக்கப்புறம் இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஷஷின்னு ஒருத்தவங்க, அவங்க டைஃபாய்டில் பாதிக்கப்பட்டு இறந்தே போயிட்டாங்க. ஸோ சின்ன வயசில் தாத்தா போயிட்டாரு. இவரோட 15வது வயசில் கேர்ள் ஃப்ரெண்டும் உயிரை விட்டாங்க. இந்த 2 இழப்புகள் இருக்குல்ல, இதனால் பயங்கரமாக காயப்பட்டார் ரஜினீஷ். இவர் நல்ல டிபேட்டருங்க. அதாவது ஒரு டாப்பிக்கை கொடுத்து பேசு அப்படின்னு சொன்னால் தலைவன் பூந்து வளசுவாப்பில். அதுவும் ஸ்கூல் டைம்லேயே சொல்கிறேன். ஏன்னா இந்த இழப்புகள்லேருந்து மீண்டு வந்து ஒருத்தவங்க விஸ்வரூபம் எடுக்கிற சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் ஸ்பிரிச்சுவல்ன்றது இவரோட வாழ்க்கையை அப்படியே மாற்றுச்சு. இவரோட டேலண்ட்டை அடுத்த லெவலில் கொண்டு போச்சு. ஃபோக்கஸிங்கை பயங்கரமாக கொடுத்துச்சு. அதான் முக்கியம். இந்த பிரெத் கண்ட்ரோல் இருக்குல்ல, அதாவது சுவாசம் சார்ந்து கட்டுப்படுத்துறது, இதுக்கப்புறம் இந்த யோகா சார்ந்த பயிற்சிகளாக இருக்கட்டும், மெடிடேஷன், ஃபாஸ்டிங்கு, அக்கல்ட்டு, அமானுஷம் சார்ந்த விஷயங்களாக கூட இருக்கட்டும், அப்புறம் ஹிப்னாசிஸ்னு, இது எல்லாத்துலேயும் கொடி கட்டி பறந்தாப்புல. ஸ்கூல் டைம்லேயே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிஷ் தான். படிக்கிறதுங்க, எல்லா நேரமும் படிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. புத்தக வாசிப்பு இருக்குல்ல, இதில் இவர் ரஜினிஷை அடிச்சுக்க முடியாது, அவ்வளோ புத்தகங்கள் படிச்சிருக்காப்புல. குறிப்பாக அவருக்கு கம்யூனிசம் இருக்குல்ல, அது மேலே தீராத காதல். மார்க்ஸ் இருக்கார்ல, கால் மார்க்ஸ், அவரோட புத்தகங்களை தேடி படிப்பாப்புல. யார்? நம்ம ரஜினிஷ். இவரை நிறைய பேர் இதாலேயே கம்யூனிஸ்ட் முத்திரை குத்திட்டாங்க. அந்த காலகட்டங்களெல்லாம் கம்யூனிஸ்ட் அப்படின்னாலே ஃபேக்ட்ரியோட முதலாளிங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஸ்கூலில் இருக்க ஹெட் மாஸ்டர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட்னாலே எப்போ பிரச்சனை பண்ண போகிறான்னு தெரியலையே, எப்போ கொடியை பிடிக்க போகிறான்னு தெரியல, எப்போ போராட போகிறான்னு தெரியலையேன்னு அந்த பயத்திலே இருப்பாங்க அவங்களாம். ஸோ ஒரு கம்யூனிஸ்ட்னு ஸ்கூலில் பசங்கள்லாம் சொல்லி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த மேட்டர் போயிட்டுருக்கு. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இவரை கூப்பிட்டு ஒரு முறை வார்ன் பண்ணியிருக்காங்க, அவனை இன்னொரு வாட்டி கம்யூனிஸ்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தனா ஸ்கூல்லேருந்து உன்னை வெளியே அடிச்சு விட்ருவோம் அப்படின்ட்டு. இவரோட பேரண்ட்ஸ்க்கு அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மனுஷன் அப்போ கூட தளரலையே, என்ன தெரியுமா பண்ணார், அவனை ஒரு புக்கு படிச்சு அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு அறிவோடு பேசினதான் இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு, நான் போடுறேன், ஒரு லைப்ரரியே போடுறேன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கே தெரியாமல் ஒரு சின்ன லைப்ரரியை பில்ட் பண்ணிட்டாருங்க. யார்? நம்ம ரஜினிஷ் இருக்கார்ல,
ஒரு சின்ன லைப்ரரியை உருவாக்கிட்டாரு. அதில் 100 புத்தகங்கள் இருக்குது அப்படின்னா 90 புத்தகங்கள் கம்யூனிசம் சார்ந்த லிட்ரேச்சர்ஸ் இருக்குல்ல, அதுவாக தான் இருந்துச்சு. ஸோ முன்னாடி அவங்க மிரட்டி ஒரு விஷயத்த பண்ணாதான்னு சொன்னாங்க. இந்த மனுஷன் அதையும் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மிரட்டலுக்கு அப்புறமா ஒரு சின்ன குரூப்பை ஃபார்ம் பண்ணாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்த்த ஒரு குரூப்பு. இந்த குரூப்பில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, கம்யூனிசத்தை பற்றி ஃபுல்லாக எல்லாரும் பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது டிபேட்டாக மாறும். ஒரு கட்டத்தில் எது கரெக்ட்னு இவங்களே முடிவு எடுப்பாங்க. இந்த அளவுக்கு கம்யூனிசத்தை பற்றி பேசி விவாதிக்க ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணதெல்லாம் இவர் தான். இதுக்கப்புறம் சோஷியலிசம் இது கூட ஃபுல்லாக தன்னை இணைச்சிக்கிட்டாப்புல. குறிப்பாக 2 இந்தியன் ஆர்கனைசேஷன்ஸில் இவருக்கு பயங்கரமான ஒரு பற்று இருந்துச்சுங்க. அதில் ஒன்று இந்தியன் நேஷனல் ஆர்மி, ஐஎன்ஏ சொல்லுவோம். இப்போ இருக்க இந்திய ராணுவம் இருக்குல்ல, இதோட முன்னோடி. இன்னொன்று ஆர்எஸ்எஸ்ன்னு இப்போ சொல்கிறோம் பாருங்க, ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்க். இந்த ரெண்டும் சார்ந்து தன்னோட அபிமானத்தை செலுத்த ஆரம்பிச்சாப்புல. இதில் மெம்பராக சேர்றதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நீ கட்டுப்படுத்த தெரிஞ்சாதான் உள்ள நீ இருக்க முடியும். உள்ள வந்த பிற்பாடு அது ரொம்ப அதிகமாக கட்டுப்படுத்தணும்னு டிசிப்ளின் அது நிறைய வச்சுருப்பாங்க. தலைவனுக்கு அது மாதிரி ஒருத்தவங்களை அடக்கி வைக்கிறது பிடிக்காத போல இருக்கு. இவருக்கு என்னதான் இந்த 2 அமைப்புகள் மேலே தீராத காதல் இருந்தாலும் இவ்வளோ டிசிப்ளினாக இவ்வளோ சிஸ்டமேட்டிக்கான இருக்க முடியாதுன்னு அதுலேருந்து வெளியே வந்துட்டாருங்க. உள்ளே போகலான்னு போனவர் உள்ள என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடியே வெளியே கிளம்பி வந்துட்டாப்புல. இவரோட 19வது ஏஜில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் இருக்கிற ஹிட்காரினி அப்படின்ற காலேஜில் இளங்கலை பட்டம் படிச்சுட்டு இருக்காரு. அந்த டைமில் இன்ஸ்ட்ரக்டர் கூட ஒரு கான்ஃப்ளிக்ட். இவர் பஞ்சாயத்து பண்ணுறதுலாம் ஸ்டூடெண்ட் லெவலில் இருக்காது, ஃபுல்லாக டீச்சர்ஸ் லெவல்லே இருக்கும். அவங்க ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க, இது எப்படின்ற மாதிரி இவர் ஒன்று கேட்டு மடங்கிடுவார். அங்கே பிரச்சனை வந்துடும். பிரச்சனை வந்த பிற்பாடு அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, தம்பி உனக்கு இது ஏற்ற கல்லூரி கிடையாதுப்பா, நீ வேற கல்லூரிக்கு போ அப்படின்ட்டு இன்னொரு கல்லூரிக்கு மாற்றி அமுச்சு விட்டாங்க இவரை. ஆனால் தலைவன் படிப்பில் படிச்சு விட்டீங்க, டாப்பரு. எங்கெங்கெல்லாம் படிக்க போகிறாரோ அங்கெல்லாம் இவர் தான் டாப்பரு. இவர் பார்ட் டைமாக ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தாப்புல. ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பரில் அசிஸ்டன்ட் எடிட்டராக இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். எடிட்டோரியல் டீமில் இருக்கிறது தான் ஒரு ஊடகம் பத்திரிக்கை இதுக்கெல்லாம் தலையே. அப்பே ஏற்பட்ட அந்த எடிட்டோரியலில் அசிஸ்டன்ட் எடிட்டராக இருந்தவர் அவர். அந்த சின்ன வயசில் நம்ம ஸ்கூலில் அவ்வளோ டிபேட் பண்ணியிருக்கோம், காலேஜில் அவ்வளோ பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு தனியாக டீமை ஃபார்ம் பண்ணி அதிலே டிஸ்கஷன்லாம் வேற லெவலில் கொண்டு போயிருக்கோம். நாம் எதுக்காக பப்ளிக் ஸ்பீச் கொடுக்கக்கூடாது, இதை யோசிக்கிறாப்புல. யோசிச்ச ரஜினிஷ் என்ன பண்ணுறாரு, அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சை சர்வ தர்ம சம்மேளன் இந்த அமைப்பு சார்ந்து நடந்த ஒரு ஈவெண்ட்டில் அவர் கொடுக்குறாருங்க. அவரோட முதல் ஸ்பீச் இருக்குல்ல, அதை கேட்டே பல பேர் கூஸ் பம்பு. என்னடா இது சின்ன பையன், ஆனால் அந்த உடம்பு சின்ன உடம்புன்னு ஒரு வார்த்தைகள் உள்ள பெருசாக இருக்குன்னு எல்லாரும் மெய் மறந்ததை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. லயிச்சிட்டாங்க லிட்டரலா அவரோட பேச்சில். இவர் கொடுத்த ஸ்பீச் இருக்குல்ல, அது 1 வருஷம் 2 வருஷம் தொடர்ந்து மட்டும் நினைக்காதீங்க. 1951 கொடுக்க ஆரம்பிச்சாப்புல. 1968 வரைக்கும் இவரோட ஸ்பீச்சை இந்த ஈவெண்ட்டில் கேட்கறதுக்காக அவ்வளோ பேரும் சாராசாரியாக திரண்டு வர ஆரம்பித்தாங்க. இந்தியா முழுக்க சின்ன பையன் இவ்வளோ நல்லா பேசுகிறான்ப்பா அப்படின்னு எல்லாராலையும் புகழப்பட்டாருங்க அந்த வயசுலேயே. இவரோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு பையன் கைத்தட்டு வாங்குறது சந்தோஷம்தான், ஆனால் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காப்புல. ஸோ அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, தம்பி எப்போதான்ப்பா கல்யாணம் பண்ணணும்னு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ப்ரெஷரை இவர் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஏன்னா அவர் கல்யாணத்தில் உடன்பாடு சுத்தமாக இல்லை அந்த நேரத்தில். அவருக்கு அப்போ 21 வயசு இருக்கும். ஆக்சுவலி இந்த வயசுக்கு அப்புறமா அவர் ஃபுல்லாக அந்த ஸ்பீச் கூட நடந்துட்டு இருந்துச்சு, அதை விட்டுருங்க. அவர் 21வது வயசில் என்ன ஆகுது, மத்திய பிரதேசில் இருக்க பன்வர்தால் கார்டன், இந்த கார்டனில் இருக்க ஒரு மரம், ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கு அடியில் அமர்ந்திருக்காப்புல. இது அந்த கதை மாதிரி இருக்குல்ல, ஈர்ப்பு விசை சார்ந்து. ஓகே ரைட் விடுங்க, அது வேற இது வேற. இந்த மரத்துக்கு கீழே அமர்ந்திருந்தா அவர் திடுதிப்புன்னு எழுந்துட்டு இது போல நான் என்ன உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் உடம்பு தான் கோயில், உள்ள இருக்க ஆன்மா தான் கடவுள், இப்படி போட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஆள். ஸோ நான் என்ன உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவலாக நான் என்லைட் ஆகிட்டேன் அப்படின்ற விஷயத்த கிளைம் பண்ணிட்டாரு. ஓப்பனாகவே கிளைம் பண்ணிட்டாப்புல. ஏற்கனவே இவர்கிட்ட வாய் விட்டு யாரும் ஜெயிக்க முடியாது, டிபேட்னா தலைவன் தான். அப்படி இருக்கும்போது தான் என்லைட் ஆகிட்டேன் ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற விஷயத்தை இவர் கிளைம் பண்ணவே அந்த 21 வயசு பையனை குருவா ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கூடவே படிப்புலேயே அந்த மனுஷன் அடுத்த லெவலுக்கும் போயிட்டு இருந்தார். ஏற்கனவே பிஏ ஃபிலாசபி முடிச்சிட்டாருங்க அவர். இதுக்கப்புறமா மாஸ்டர்ஸ் பண்ணுவோன்னு எம்ஏ ஃபிலாசபி இதையும் முடிச்சிட்டாப்புல. அதுவும் டிஸ்டிங்ஷன், இதால வெயிட்டு. ஓஷோவை பற்றி பல பேர் சொல்லுவாங்களே படிப்பறிவு இல்லாதவர் அது இதுன்னு சொல்லிட்டு, அவங்க படிக்காமல் பேசுகிறாங்கன்னு அர்த்தம். எம்ஏ ஃபிலாசபி முடிச்சவர் தான் இவர். அப்போ அவர் எந்த அளவுக்கு பேசுவார், தர்க்கம் பண்ணுவார், யோசிச்சு பாருங்க. இவர் ஒரு காலேஜில், ஒரு சமஸ்கிருதம் பேஸ் பண்ண காலேஜ், அங்கே ஜாயின் பண்ணுறாருங்க. லெக்சரராக உள்ளே ஜாயின் பண்ணுறாப்புல. ஜாயின் பண்ண பிற்பாடு சில நாட்கள்லேயே அந்த காலேஜோட வைஸ் சான்சலர் இருக்கார்ல, அவருக்கு சம கடுப்பு. என்ன இந்த மனுஷன் மற்ற லெக்சரர் மாதிரிலாம் கிடையாது, ஒரு மாதிரி வித்தியாசமாக பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காப்புல, இந்த மனுஷன் கூட பசங்க சேர்ந்தா பசங்க கெட்டு போயிடும் அப்படின்னு யோசிச்சிட்டாரு. அப்படி தலைவர் என்ன வேலையை பார்த்து விட்டாருன்னு தெரில. இந்த ஸ்கூலில் சில சிலபஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிலபஸை தாண்டி சில விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவைன்னு பசங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் போல இருக்கு. இதில் தான் அந்த வைஸ் சான்சலர் செம கடுப்பாயிட்டு, ராஜா நீங்கள் இங்கே இருக்க வேணாம், நான் உங்களை வேற காலேஜுக்கு வேலைக்கு அனுப்புறேன்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. இப்படி ட்ரான்ஸ்ஃபர்னு எங்கே போனாலும் இவரை ட்ரான்ஸ்ஃபர் மேலே ட்ரான்ஸ்ஃபராக தூக்கி போட்டு அடிச்சுட்டே இருந்தாங்க. இது இங்கே மட்டும் தொடரல, நாடுகள் விட்டுலாம் தொடர்ந்துச்சு. ஒரு நாடு விட்டு 2 நாடுன்னு அதெல்லாம் போக சொல்கிறேன். இவர் ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க நம்ம சுற்றுப்பயணம் செய்வோம்.
அதாவது டிராவல் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அந்த டிராவலை ஒருத்தன் நல்லா பண்ணிட்டாலே போதும், அவனை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் உணர்ந்துருவான். இந்த விஷயத்தை ரொம்ப ஆழமாக நம்பினாரு. இதனால இந்தியா முழுக்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த டைமில் இவரை ஆச்சாரியா ரஜினிஷ் அப்படின்னு எல்லாரும் அழைச்சாங்க. ஆச்சாரியா அந்த டேர்ம் உங்களுக்கு சொல்றது டீச்சர் அப்படின்னா ப்ரொஃபஸர், கற்றுக் கொடுக்குறவங்க. இட் மீன்ஸ் மத போதகர்கள் சார்ந்து சொல்லுவாங்கல்ல, அந்த மதம் சார்ந்து மற்றவங்களை போதிக்கிறவங்க. இதே டைம் தாங்க கற்றுக் கொடுக்கிறவரா இவர் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவர் பயணம் பண்றாரு சொன்னால இந்தியா முழுக்க. ஸோ இதுக்கு அந்த காலத்தில் பெரும்பாலும் பயன்படுத்திருக்க வேண்டியது ட்ரெயின் தானே, அதான் பயன்படுத்தினாருங்க. ட்ரெயினில் எவ்வளோ நேரம் அமர்ந்தே போக முடியும், காலை நீட்டி படுக்கணும்ல. இவர் படுத்து 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 ட்ரெயினில் படுத்து படுத்து வீட்டில் பெட்டில் படுக்கிறதா இருந்தாலும் அவருக்கு ஒரு மாதிரி அசௌகரியமாக இருக்குமா. அந்த ட்ரெயினில் பேர்த்தில் படுப்பாங்க பார்த்தீங்களா, அது பழக்கமானதுனாலே உடல்வாக அப்படி ஒத்து போனதுனாலேயே இவர் வீட்டில் படுக்கிறப்ப அவ்வளோ அசௌகரியம். எப்படி இருந்திருக்க மனுஷன் பார்த்தீங்கன்னா, அப்போ எவ்வளோ டிராவல் பண்ணியிருப்பார் பாருங்க. அந்த அளவுக்கு இதெல்லாம் நடக்குது. ஒரு சில ஆண்டுகள் உருண்டோடுது. இதுக்கப்புறம் தன்னை ஓஷோவா அவர் பிரகடனப்படுத்திட்டார். ஓஷோ அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தமாக நீங்கள் 2 எடுத்துக்க முடியும். ஒன்று கடல்ல கரைஞ்சவை அப்படின்னு பேர், ஓஷோ, ஓஷன், புரியுதா? ஓகே. இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆகாயத்திலிருந்து தூவப்பட்ட மலர்கள், இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு அர்த்தம். ஸோ ஓஷோவோட பெயர் காரணத்தில் 2த்துல எது உங்களுக்கு ஆப்டா இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு முறை நேரு அவர்கள் இவர் வசிச்சுட்டு இருக்க இடத்துக்கு வராருங்க. அங்கே மக்கள் முன்னாடி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வராப்புல. அரசியல் ரீதியாக ரொம்ப பெரிய கோல் வச்சுட்டு இருந்தார்ல, அவர் வந்துட்டு இருக்காரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஏரியா இருந்ததும் அவர் வந்த பிறகு அந்த ஏரியா மாறினதும் ஒரு மேஜிக் தான். பாபா படம் பார்த்துருப்பீங்களே, ஒரு மந்திரம் போடுறதுக்கு அப்புறம் ஏரியாவை ஒட்டு மொத்தமாக மாறும்ல, லிட்டரலாக அது ரியல் லைஃப்ல நடந்திருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணிட்டார், ஓஷோ கூட்டத்துக்குள்ளேருந்து வெளியே வந்து நேரு அவர்களை பார்த்து அவரோட முகத்துக்கு நேராக சொன்னாப்புல, ஐயா நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடம் அவ்வளோ கலீஜ், அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. நீங்கள் வரீங்கன்ற விஷயம் தெரிஞ்சதும் இங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ்லாம் அது இதுன்னு பண்ணி இந்த இடத்த க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க. உங்கள் கூட இருக்கவங்களாம் உங்களை ஏமாத்துறாங்க ஐயா அப்படின்னு நேருக்கிட்டே ஃபேஸ் டு ஃபேஸ் சொன்னவர் தான் ஓஷோ. இதை சொன்னதை கேட்டு நேரு அவர்கள் கொஞ்சம் செக் பண்ணியிருக்காப்புல, எல்லா வண்டாளமும் வெளியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரையும் கடிஞ்சிட்டு இவர்கிட்ட பர்சனலாக பேசியிருக்காரு. உங்களோட சொல்லாற்றலை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்கள் தைரியத்தை நான் இப்போ பார்த்துட்டேன், உங்களுக்கு மேலே ஆட்கள் தான் அரசியலுக்கு வேணும்னு அவர் அரசியலை கூப்பிட்டுருக்காராம். ஆனால் ஓஷோவுக்கு அரசியல் மேலே துளிய ஈடுபாடு இல்லை, நான் வரல அப்படின்னு மறுத்திருக்காரு. நேரு அவர்களே அரசியலுக்கு கூப்பிட்டு ஒரு மனுஷன் வரலன்றதெல்லாம் அப்பப்போ நடக்கிறதா, எப்பயாச்சும் நடக்கிற விஷயம். இவர் பண்ணியிருந்தார் அதை. இவர் போராடலாம் நாடு கடத்தப்படுவார். இது அவரோட ரெக்கார்டில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். எப்படி காலேஜ் படிக்கும் போதே வேலை செய்யும் போதும் அங்கங்கே டிரான்ஸ்ஃபர் அடிச்சுட்டே இருந்தாங்க, இதே போல தான் நாடு நாடாக கடத்தப்பட்டார். காரணம் என்னன்னா, இவர் சொல்கிற கருத்துக்கள் இருக்குல்ல, இது அங்கே இருக்க எல்லாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. குறிப்பாக அதிகார உச்சாணியில் இருக்கவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. கம்யூனிசம் சார்ந்து அந்த பாலை குடிச்சு வளர்ந்தவர் இல்லையா, அந்த புத்தகங்களை படித்து அதனால் இவர் சொல்கிறது பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும்னு பல பேரும் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு கடத்தில் அமெரிக்காவுக்கு போனாருங்க, கொடி கட்டி பறந்தாப்புல. அமெரிக்காவில் இவரை பார்த்தாலே எல்லாருமே கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க, சுவாமிஜி வரார் அப்படின்னு சொல்லிட்டு. ரோல்ஸ் ராய்ஸ் இருக்குல்ல, ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினா நம்ம எவ்வளோ பேர் கனவாக இருக்கும். 98 ரோல்ஸ் ராய்ஸ் காராங்க, 98. இது எல்லாமே இவர்கிட்ட வந்தது, இவர் சம்பாரிச்சு வாங்கினதில்ல, இவரோட பக்த கோடிகள் இருப்பாங்களே அவங்க டொனேட் பண்ணது. எந்த அளவுக்கு இவர் சார்ந்த ஈடுபாடு இருந்துருந்துச்சுன்னா ரோல்ஸ் ராய்ஸ் காரையே கொடுத்துட்டு போயிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, அது 98. இந்த நம்பர்லாம் படிக்கிறப்ப எனக்கே மலைச்சு போச்சு, என்னடா இது, நான் ஏதோ 50-53 தான் இருக்கும்னு நினைச்சேன் முன்னாடி படிக்கிறப்ப. இப்போ தேடி பார்த்தா 98 வரைக்கும் போகுதுன்னு அப்படிலாம் யோசிக்க ஆரம்பித்தேன். ரோல்ஸ் ராய்ஸ் காரை வச்சிருக்கால செஞ்சுரி போட்ட மனுஷங்களாம் பார்க்கறது கஷ்டங்க. அதுக்கு ரொம்ப பக்கத்தில் போனவர் தான் ஓஷோ அவர்கள். பொதுவாக துறவி அப்படின்னாலே எல்லாத்தையும் திறக்கிறது, ஆசாபாசத்தில் விட்டுட்டு வாழ்றதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் அந்த ஒரு டெம்ப்ளேட்டை உடைச்சார் ஓஷோ. என்ன தெரியுமா சொல்லுவாப்புல, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்கள்லேயே அதிகமாக யார் அனுபவிக்கிறான் அவங்க தான் துறவி அப்படின்னு சொன்னாருங்க. நீ துறவியானாலே அனுபவிச்சே தீரணும். இந்த விஷயத்த ஒரு டெம்ப்ளேட்டாக செட் பண்ணிட்டு போயிட்டாப்புல ஓஷோ. நிறைய சாமியார்கள் கேஸில் மாட்டுவாங்கள்ல, அது பெரும்பாலும் என்ன கேஸாக இருக்கும் ஓகே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது அதை பொது வெளியில் மேடையில் பேசுறதுக்கு எல்லா சாமியார்களும் தயங்குவாங்க. நிறைய பேர் பேசவே மாட்டாங்க, அந்த டாப்பிக்கே தொட மாட்டாங்க. ஏன் ஸ்கூலில் கூட பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கும்போது சொல்கிறேன், அப்போ இந்த இனப்பெருக்கம் சார்ந்ததுனா சப்ஜெக்ட் வருதுன்னா கூட அதை எடுக்கிறதுக்கு பல ஆசிரியர்கள் தயங்கியிருக்காங்க. ஸ்கூலில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பல பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆசிரியர்கள் தயங்கி நீங்களே படிச்சுக்கோ அப்படின்னு அவங்க சொல்லியிருந்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஓஷோவை பொறுத்த வரைக்கும் உடலுறவை பற்றி ஓப்பன் ஸ்டேஜில் கிளாஸ் எடுப்பாப்புல. அதனால தான் இவருக்கு பேர் செக்ஸ் சாமியார் அப்படின்னா வச்சாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த டேர்ம் பயங்கர ஃபேமஸ். நிறைய பேர் இவரோட நல்ல போதனைகள் இருக்குல்ல, அதையெல்லாம் மறந்துட்டு இவரை இப்படி டேர்ம் பண்ணி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கெட்டதா படவே அவர் இப்படி தான்ப்பா அப்படின்னு முத்திர குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஓஷோவோட பொன்மொழியெல்லாம் போக சொல்கிறேன், அதெல்லாம் கேட்டு முடிச்சு நீங்களே யோசிப்பீங்க, ஏன்ப்பா இந்த மனுஷனை அப்படி மோசமாக சித்தரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்காவில் கொடி கட்டி பறந்தார்ல, அதே டைமில் ஒரு 5000 ஏக்கருக்கு, எப்படி 5000 ஏக்கர் நிலத்தை பிடிச்சி அங்கே ரஜினிஷ்புரம் அப்படின்ற ஆசிரமத்தை போட்டாருங்க. அந்த ஆசிரம வளாகம் முழுக்க இந்த துறவிகளாக மாறினவங்க, சன்னியாசிகள், அப்புறம் நிறைய பேர் இவர் மேலே ஈடுபாடு கொண்டு பக்தர்களாக வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் வழி நடுங்க நிற்பாங்க. நடுவில் ரோல்ஸ் ராய்ஸ் கார் இவரோட என்ட்ரி ஆகும். அதெல்லாம் பார்க்குறப்ப
என்ன வாழ்க்கை இந்த துறவிக்கு அப்படின்னு உங்களுக்கே தோணும். இந்தியாவில் மட்டும் மக்கள் ஒரு மயக்கலைங்க, உலகம் முழுக்க மயக்கினாரா? அமெரிக்கா போனாரு, அங்கேயே மயக்கினாரு, இன்னும் பல நாடுகளுக்கு போறாரு, அங்கே மயக்கிறாரு. ஆனால் ரொம்ப நாள் செஷன் பண்ண விட மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனை கொடுத்து அவர் நாடு கடத்திட்டே இருந்தாங்க. எல்லா சாமியார்களுக்கும் சம பொறாமை. என்ன அந்த மனுஷன் ஓவர் நைட்டில் எப்படி போயிட்டு இருக்காப்புல, போற இடம்லாம் கிளாப்ஸ் விழுது, பேச்சு அவ்வளோ நல்லா இருக்கு, நாமளே கொஞ்ச நேரத்தோடய மயங்கிட முடியும் ஒரு பேச்சு கேட்டா அப்படின்னு பல சாமியார்களும் மிரள ஆரம்பிச்சாங்க. இதில் சில பேர் என்ன திறமை கிளப்பி விட்டாங்க, ஆன்மீகத்தை வியாபாரமாக்குற ஒரு வெறியன் ஓஷோ அப்படின்ட்டு பல பேரை கிளப்பி விட்டாங்க. சாமியாருங்க தான் இந்த வேலையை பார்த்து விடுவோம். அந்த டைமில் பொதுவாக ஒரு துறவரம் மேற்கொள்கிறாங்க அப்படின்னாலே, சாமியார் ஆகுறாங்க அப்படின்றாலே பொறாமல் இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. மற்ற ஆசாபாசங்களை விடுங்க, பொறாமல் இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் பல நாடுகளை சேர்ந்த மத போதகர்களுக்கும் சாமியார்களுக்கும் இவர் மேலே பொறாமை ஏற்பட்டுச்சு. நாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கார்ல அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ புகழ் எங்கே போனாலும். ஆனால் ஓஷோ இது எதையுமே கண்டுக்கல. தெளிந்த நீரோட மாதிரி கல் மேலே விழுந்தா கூட கல் மூழ்கிடும், நீரோட ஓடிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி தான் மனுஷன் பாட்டுன்னு அடுத்தடுத்த ஸ்டெப்னு வச்சுட்டே இருந்தார். ஓஷோ இன்டர்நேஷனல் மெடிடேஷன் ரெசார்ட் எங்கே தரமா இருக்குது? புனேல. பொதுவாக மெடிடேஷன் இன்ஸ்டியூட் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெசார்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? இதுதான் தலைவா ஓஷோ. இந்தியாவோட மிக முக்கியமான டூரிஸ்ட் ஹப்புங்க ஓஷோவோட இந்த ரெசார்ட்டு. ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட டூரிஸ்ட் இங்கே வந்துட்டு போவாங்க. உலகம் முழுக்கன்னு வருவாங்க. அதான் ஹைலைட்டிங்க. ஸோ இவ்வளோ டூரிஸ்ட் நம்ம பூனேக்கு வர்றது பெரிய விஷயம் தான். ஏன்னா அவங்க இங்கே சில எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுட்டு அவங்க நாட்டுக்குள்ளே போய் அதை சொல்லும் போது, ஓ இந்தியாவில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு அவங்கெல்லாம் புருவங்களை உயர்த்துவாங்களே, அது நம்மளுக்கு பெருமையான விஷயம் தான். இவரோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? நகைச்சுவை. அவரோட ஸ்பீச்லாம் கேட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சீரியஸான மேட்டராக இருக்கும். ஆனால் அதை ஹியூமராக சொல்லி முடிச்சிருப்பாப்ல. அதை கேட்டு நீங்கள் கோபப்படுறவங்க கூட சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏய் நல்லா இருக்கே இந்த மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒருத்தர் நீங்கள் திட்டினா கூட சிரிச்சுக்கிட்டே திட்டுறீங்க, நகைச்சுவை திட்டுறீங்கன்னா அவங்களே அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணது நம்ம ஓஷோ தான். அதனால அவரோட ஸ்பீச்சுக்கு இப்போ வரைக்கும் ஃபேன் பேஸ் இருக்குங்க. அவரோட ஸ்பீச்சை ஓட்டி பார்க்குறவங்க எண்ணிக்கை இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்யுது. இவ்வளோ புகழ்களுக்கு சொந்தக்காரரான ஓஷோ அவர்கள் தன்னோட 58வது வயதில் இயற்கை எழுதினார். 1990 ஜனவரி 19 அன்னைக்கு அவரோட உயிர் பிரிஞ்சது மாரடைப்பின் காரணமாக. அது எங்கே நினைக்கிறீங்க? புனே இருக்குல்ல, அவரோட ரெசார்ட் சொன்ன பாருங்க, அதே இடத்துல தான் உயிரும் பிரிஞ்சிருச்சு. அவரோட கல்லறை இருக்குல்ல, அது மேலே ஒரு வாசகம் ஒன்று எழுதியிருப்பாங்க. என்ன நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆங்கிலத்தில், அது தமிழில் மொழியாக்கம் பண்ணிடுறேன். இவர் பிறக்கலை, இவர் இறக்கலை, ஜஸ்ட்டு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள பூமிக்கு வந்துட்டு போயிருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இவரோட பக்தர்கள்லாம் இவர் கிட்டத்தட்ட ஒரு இறை தூதர் மாதிரி தான் பார்த்தாங்க. அதாவது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணியே வச்சுட்டு அப்படின்னு சொன்ன சாமியார்களுக்கு மத்தியில் உன் வாழ்க்கை எதுன்றது தெரியணும்னாக்கா எல்லாத்தையும் அனுபவிப்பா. இதில் துறவிகிறவன்லாம் சொல்லாத, துறவியை ஃபுல்லாக அனுபவிக்க பிறந்தவங்க தான் அப்படின்ற விஷயத்த உள்டாவா மாற்றி கொடுத்தாரு பார்த்தீங்களா? இதனாலே ஃபேன் பேஸ் உலகம் முழுக்க அதிகமாகிடுச்சிங்க ஓஷோவுக்கு. ஸோ உடலுறவு சார்ந்த விஷயத்த இந்த அளவுக்கு புனிதத்துவப்படுத்த முடியுமா கேட்டிங்கன்னா இதை பண்ணவர் தான் ஓஷோ. ஆனால் இதுக்காக அந்த மனுஷன் வாங்கின திட்டுகள் இருக்கே என்ன முடியாது. நீங்கள் அவ்வளோ பேர் உலகம் முழுக்க திட்டியும் தீத்தாங்க. ஓகே, ஓஷோ அவரோட கைவண்ணத்தில் எவ்வளோ புத்தகங்களை கொடுத்துருக்காப்புல. அதில் மிக முக்கியமான புத்தகம் நான் லிஸ்ட் பண்ணுறேன், நேரம் இருந்தால் அது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் படிக்கலாம். த புக் ஆஃப் சீக்ரெட்ஸ், த புக் ஆஃப் விமன் சார்ந்த ஒரு புக்கை எழுத முடியும்னா ஓஷோ. அதுவும் கடவுளை பற்றியும் கோயிலில் வழிபாட்டு முறைகள் இருக்குல்ல இதை பற்றியும், கோயில் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க பண்ண மாட்டாங்க இதை பற்றிலாம் புக்கை எழுதிருப்பாப்புல. டைம் இருந்தால் அதிகம் படிங்க. ஃப்ரம் செக்ஸ் டு சூப்பர் கான்ஷியஸ்னஸ் டைட்டில் ஒன்று குதர்க்கமாக இருக்குல்ல, அதுதான் ஓஷோ. கரேஜ், த ஜாய் ஆஃப் லிவிங் டேஞ்சரஸ்லி, லவ், ஃப்ரீடம் அண்ட் அலோன்னஸ், இது எல்லாத்த பற்றி எழுதியிருக்காப்புல. நேரம் இருந்தால் படிங்க. இது ஜஸ்ட் ஒரு துணுக்கு மட்டும்தான். இது மாதிரி அவ்வளோ புத்தகங்கள் இருக்குது, டைம் இருந்தால் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஓஷோவோட பொன்மொழிகள் இருக்குல்ல, இதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு இப்போ லிஸ்ட் பண்ணுறேன், அதை முழுமையாக கேளுங்க. அவர் ஏதோ வளர்ற மாதிரி தான் தெரியும் அந்த பொன்மொழியை நீங்கள் கேட்கும் போது. ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மெர்சல் ஆகிடுவீங்க. ஏய் ஆமால அப்படின்னு நீங்களே அந்த வார்த்தையை கண்டிப்பாக சொல்லுவீங்க பாருங்கள். செல்ஃப் லவ் எப்படி நம்ம அடிக்கடி பேசுவோம், வீட்டில் அம்மாவை பார்த்துக்கிறோம், தங்கச்சியை பார்த்துக்கிறோம், பொண்டாட்டியை பார்த்துக்கிறோம், குழந்தைங்களை பார்த்துக்கிறோம், நம்மளை பார்த்துக்கிறோமா இல்லையா? செல்ஃப் லவ் எவ்வளோ முக்கியம் அப்படின்ற விஷயத்த அவரோட பொன்மொழிகளை வாசித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிடும் மக்களே. எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே செல்ஃப் லவ் பற்றி இந்த அளவுக்கு ஒரு அறிஞர் சொல்லியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அதை சொன்ன ஒரு ஓஷோ தான். அந்த பொன்மொழிகள் உங்களுக்காக. அறிவாற்றல் என்பது புத்திசாலித்தனம் அல்ல, இதை தெளிவாக அறிந்து கொள்ளணும். நம் உடலை தவிர உலகில் வேறு எந்த கோவிலும் இல்லை. உன்னை தவிர உன்னை யாரும் அழிக்கவோ காப்பாற்றவோ முடியாது. உனக்கு நீயே யூதாஸ், நீயே இயேசு. காதலில் மற்றவர் முக்கியம், காமத்தில் நீங்கள் மட்டுமே முக்கியம். நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருள் தேவையானது. பிறருடன் சண்டையிடுவது ஆபத்தானது, ஏனெனில் உங்கள் எதிரி போலவே நீங்களும் ஆகிவிடுவீர்கள். இது நல்லது அது கெட்டது என சொல்லாதீர்கள். எல்லா பாகுபாடுகளையும் கைவிடுங்கள், எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். இறப்புக்கு பின் வாழ்க்கை இருக்கா? இது சரியான கேள்வி அல்ல. இறக்கும் முன்பு வாழ்க்கையை வாழ்ந்தாயா? இதுதான் சரியான கேள்வி. நீங்கள் எந்த மலர் என்பது முக்கியமல்ல,
நீங்கள் பூப்பதுதான் முக்கியம். ஒரு முறை உங்கள் விழிப்புணர்வு ஒரு சுடராக மாறியவுடன் அது உங்கள் மனம் உருவாக்கிய சகல அடிமைத்தனங்களையும் எரித்துவிடும். உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆனால் யாரும் சமமானவர்களும் இல்லை. மக்கள் தனித்துவமானவர்கள், ஒப்பிட முடியாதவர்கள். நீதான், நான் தான். உங்களை நீங்களே கண்டுபிடியுங்கள். இல்லையெனில் நீங்கள் உங்களையே அறியாத மற்றவர்களின் கருத்துக்களையே சார்ந்திருக்கணும். என் உண்மையான நண்பன் யார்? இப்படி என்னிடம் கேட்காதீர்கள். நான் யாருக்காவது உண்மையான நண்பனா? இப்படி கேளுங்கள். அதுதான் சரியான கேள்வி. எப்போதும் உங்களை பற்றி கவலைப்படுங்கள். வாழ்க்கையில் முக்கியமான ஒரே விஷயம் உங்களை பற்றிய உங்கள் சொந்த கருத்து மட்டுமே. உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் நீங்கள் அழகாக மாறுகிறீர்கள். உன் நேர்மை, அன்பு, இரக்கம் இதெல்லாம் உன் உள்ளத்திலிருந்து வரணும். போதனைகள் மற்றும் வேதங்களிலிருந்து அவை வரக்கூடாது. எதற்காகவும் உன் வாழ்க்கையை தியாகம் செய்யாதே. வாழ்க்கைக்காக எல்லாத்தையும் தியாகம் செய். வாழ்க்கைதான் நம் இறுதி இலக்கு. பயம் மனசிலிருந்து வரும், ஆனால் அன்பு இதயத்தில் இருந்துதான் வரும். உன் இதயம் சொல்வதை கேள். அதுவே உன் ஒரே ஆசிரியர். அன்பே தெய்வீகத்தை நோக்கிய முதல் படி. சரணடைதலே இறுதிப்படி. இந்த 2 படிகளுமே முழு வாழ்க்கை பயணமாகும். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் என் மனசுல ஒரே ஒரு வினாதா இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஓஷோ பத்தி பல பேர் படிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ மூலமா பல பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஓஷோ சொன்னதுலேயே இதுதான் பர்ஃபெக்டா எனக்கு மேட்ச் ஆகுது, இதை என் லைஃப்ல எடுத்துக்கிறேன் அப்படின்னா எதை எடுத்துப்பீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.